44,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 15 முதலீட்டு திட்டங்களுக்கு அமைச்சரவையில் ஒப்புதல். 24,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிக்க திமுகவின் கூட்டணி கட்சிகள் முடிவு. தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. உள்துறை செயலாளர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளை வகித்த எஸ்.கே. பிரபாகர் டிஎன்பிஎஸ்சி தலைவராக நியமனம். வருவாய் நிர்வாக ஆணையராக பணியாற்றி வந்த நிலையில் தமிழ்நாடு அரசு உத்தரவு. நாட்டின் கல்வி மையமாக தமிழ்நாடு தொடர்ந்து ஜொலிக்கிறது. சிறந்த கல்வி நிறுவனங்களின் பட்டியலில் சென்னை ஐஐடி, அண்ணா பல்கலைக்கழகம் சிறப்பிடம் பிடித்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு கல்வியில் சிறப்பாக இருக்கிறது. பல தமிழ் கல்வி நிறுவனங்கள் பட்டியலில் இடம் பிடித்திருக்கும் நிலையில் சென்னை ஐஐடி இயக்குநர் காமக்கோடி பேட்டி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் உச்சநீதிமன்றம் நாளை தீர்ப்பு அளிக்கப்பட வாய்ப்பு. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் வாதங்கள் முடிந்த நிலையில் வழக்கு பட்டியலிடப்பட்டிருப்பதாக தகவல். ஆம்ஸ்டாங் கொலைக்கு காரணமான 150 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் மீட்பு. பொன்னேரி அருகே உரகட்டில் பொன்வெண்டு நிறுவனத்தின் ஆக்கிரமிப்பில் இருந்த நிலத்தை அதிகாரிகள் மீட்டனர். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் முன்னாள் காங்கிரஸ் நிர்வாகி அஸ்வத்தாமனுக்கு 4 நாட்கள் போலீஸ் காவல். காவல்துறை 7 நாட்கள் அனுமதி கேட்ட நிலையில் எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழக தலைவர் தேவநாதன் திருச்சியில் கைது. நிதி நிறுவனம் நடத்தி 525 கோடி ரூபாய் மோசடி செய்த புகாரில் சென்னைக்கு அழைத்து வந்து விசாரிக்க உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார். விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்காக சுமார் 3 லட்சம் பேர் அமரும் வகையில் விக்கிரவாண்டி டோல்கேட் அருகே இடம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தகவல். செப்டம்பர் 22 அல்லது 26 தேதி மாநாடு நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல். நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, திண்டுக்கல், ஈரோடு உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. நெல்லையில் பாளை, வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 2வது நாளாக மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. கோவில்பட்டியிலும் தொடர்ந்து 3வது நாளாக கனமழை. வேலூர் மாவட்டம் காட்பாடி முத்தமிழ் நகர் பகுதியில் சாலைகளில் 2வது நாளாக தேங்கிய மழைநீர். முழங்கால் அளவிற்கு சென்ற தண்ணீரால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தங்கள் அணைகளில் நீர் நிரம்பிய பிறகே காவிரி நீரை திறந்துவிடுகிறது கர்நாடகா. காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் தமிழ்நாடு குற்றச்சாட்டு. செபி ஊழலை கண்டித்து மாநில தலைநகரங்களில் காங்கிரஸ் சார்பில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். ஹிண்டன்பர்க் அறிக்கையை தொடர்ந்து அமலாக்கத்துறை அலுவலகங்கள் எதிரில் நடைபெறும் என்று காங்கிரஸ் அறிவிப்பு. கொல்கத்தாவில் பணியிலிருந்த பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட விவகாரம். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது கொல்கத்தா உயர்நீதிமன்றம். கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலையை கண்டித்து புதுச்சேரி ஜிப்மரில் போராட்டம். நோயாளிகள் பாதிக்கப்படாத வகையில் 2 மணி நேரம் பணியை புறக்கணித்து போராட்டம் நடத்திய மருத்துவர்கள். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 53,000 நெருங்கியது. ஒரே நாளில் 760 ரூபாய் உயர்வு.
பேருந்து கட்டணங்களை உயர்த்துவது குறித்து தனி ஆணையம் அமைக்க கருத்துரு எதுவும் இல்லை. தகவல் வெளியாகி கடும் விமர்சனம் ஏற்பட்ட நிலையில் போக்குவரத்து துறை விளக்கு. சுதந்திர தினத்தன்று இருசக்கர வாகன பேரணிக்கு அனுமதி கோரி பாஜக வழக்கு. காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்த சென்னை உயர்நீதிமன்றம். குளிர்பான ஆலைகள் விற்பனை செய்யும் கடைகளில் சோதனையிட உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. செய்யாறு அருகே 10 ரூபாய் குளிர்பானம் அருந்திய நிலையில் சிறுமி இறந்ததால் நடவடிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கூட்டுறவு வங்கியில் பேட்டரி வெடித்ததில் மேலாளர் ஸ்ரீதர் பரிதாபமாக உயிரிழப்பு. வங்கியில் தணிக்கை நடக்கவிருந்த நிலையில் இறந்ததால் விபத்தா அல்லது தற்கொலையா என்ற விசாரணை. திருவள்ளூர் மார்க்கெட்டில் கணவனின் காதலி மீது பெட்ரோல் ஊற்றிய மனைவி கைது. விளக்கிலிருந்து தீப்பொறி பறந்து பலத்த காயமடைந்த காதலி சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழப்பு. ராமநாதபுரம் அருகே இறந்த காதல் மனைவிக்கு 1 கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபம். சுமார் 8 லட்சம் ரூபாய் செலவில் வெண்கல சிலை அமைத்து வழிபடுகிறார் அன்பு கணவர். தூத்துக்குடி மாவட்டத்தில் காருக்கு பெட்ரோல் நிரப்பிவிட்டு பணம் தராமல் பல இடங்களில் டிமிக்கி. சிசிடிவி காட்சிகளை வைத்துக் கொண்டு மோசடி ஆசாமியை தேடும் காவல்துறை. கோவையில் 10 நாடுகள் பங்கேற்ற விமானப்படை போர் பயிற்சி நிறைவு விழா. On this occasion, let me take you back into history and போர் தளவாட கண்காட்சியை கண்டு ரசித்த பார்வையாளர்கள். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள டைனோசர் பூங்காவில் தீ விபத்து. அடர்ந்த கரும்புகை வெளியானதால் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களுக்கு மூச்சு திணறல். பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற வீரர்களை சுதந்திர தினத்தன்று சந்திக்கிறார் பிரதமர் மோடி. பங்கேற்ற அனைத்து வீரர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல். பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் தகுதி நீக்கத்தை எதிர்த்து வினேஷ் போகத் மேல்முறையீடு செய்த வழக்கு இன்று இரவு தீர்ப்பளிக்கிறது சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாபர் சாதிக்கின் சகோதரர் முகமது சலீமுக்கு ஆகஸ்ட் 27 வரை நீதிமன்ற காவல். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. பட்டாசு தொழிலை பாதுகாக்க தமிழ்நாட்டை நேசிக்கும் மலையாளத்தின் மகனாக முயற்சி செய்வேன். சிவகாசியில் ஆய்வு செய்த மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி பேட்டி. பன்ருட்டி அருகே ரவுடியின் வங்கிக் கணக்கிற்கு 2.5 கோடி ரூபாய் வந்ததால் அதிர்ச்சி. காவலர்கள் விசாரணை தொடங்கியதால் ரவுடி தலைமறைவு, வங்கிக் கணக்கு முடக்கம். சென்னை சேத்துப்பட்டில் ரவுடி ரோஹித் ராஜை சுட்டுப்பிடித்த பெண் எஸ்ஐ. வலது காலில் காயமடைந்த நிலையில் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சை. பீகார் மாநிலத்தில் மணல் குவாரி அலுவலகத்தில் துப்பாக்கியால் சுட்டு பணம் கொள்ளை. 2 காயமுற்ற நிலையில் தப்பியோடிய கொள்ளையர்களுக்கு வலைவீச்சு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தனியார் நிறுவன காவலாளி தலையை துண்டித்து கொலை. ஆடு மேய்ச்சலில் ஈடுபட்ட முன்விரோதத்தில் கொலை செய்த 3 பேர் கைது.
முத்துராமலிங்க தேவர் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசியது தொடர்பான வழக்கு. யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு ஒருநாள் போலீஸ் காவல் அளித்தது கோவை நீதிமன்றம். வேலூர் மாவட்டம் தொளப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் கல்பனா தகுதி நீக்கம். போலியான சாதிச் சான்றிதழ் கொடுத்த புகாரில் வட்டார வளர்ச்சி அலுவலர் நடவடிக்கை.